இங்க ஒரு பொண்ணு காசுக்கு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல தான் வளர்ந்துட்டு இருப்பா. இப்ப என்னதான் காசு இல்லனாலும் இந்த பொண்ணு வந்து நல்ல கான்ஃபிடென்ட்டாவே இருப்பா. இந்த பொண்ணு போட்டிருக்க ஹீல்ஸ்ல வந்து நிறைய ஓட்டிங் இருக்கும். ஆனா அதெல்லாம் வந்துட்டு தூக்கி போட்டு புதுசு வாங்கலாம் அப்படின்ட்டு இல்லாம இப்ப அந்த பொண்ணு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாவே மார்க்கர்லாம் வச்சு வரைஞ்சு அதை சரி பண்ணி போட்டுட்டு இருப்பா. இந்த பொண்ணு இப்படி கஷ்டப்படுறாள். ஆனா இப்ப இந்த பொண்ணோட தங்கச்சி வந்து ரொம்ப பெரிய பணக்கார வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பா. அதாவது இப்ப இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் வந்து அப்படியே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்ல இருக்கும். காலையில தூங்கி எந்திரிக்கும் போது அக்கா வந்து ஒரு பழைய டிஷர்ட்டை போட்டுட்டு எந்திரிப்பாங்க. ஆனா தங்கச்சி வந்து நல்ல காஸ்ட்லியான பைஜாமா போட்டு எந்திரிப்பாங்க. அதே மாதிரி அக்கா குளிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாம வெறும் ஹேரை மட்டும் தான் வாஷ் பண்ணிப்பாங்க. ஆனா தங்கச்சி வந்துட்டு இந்த பக்கம் பாத் டப்லயே உட்காந்து குளிச்சுக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. சாப்பாடுன்ட்டு பார்த்தா அக்காக்கு வந்து எது கிடைக்குதோ பழசு எல்லாத்தையும் தான் சாப்பிடுவா. ஆனா தங்கச்சிக்கு வந்து அப்பெல்லாம் கிடையாது. டயட்டிஷியன் வச்சு கரெக்டான டயட்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அக்கா வந்து கிழிஞ்சு போன ஷூவை போட்டுக்கிட்டு பேக் கூட இல்லாம இருக்கிறப்போ வந்து தங்கச்சி நல்ல டிசைனர் பேக் ஷெல்ஃப் ஃபுல்லா அடுக்கி வச்சிருப்பாங்க. எப்படி இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் இப்படி தலையில ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னா இப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்து அக்கா தங்கச்சியா இருக்கும் போது வந்து அவங்க அப்பா அம்மா டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. அக்கா அப்பா கூட போயிடுவா, தங்கச்சி அம்மா கூட போயிடுவா. இப்ப அவங்க அம்மா வந்து வேற ஒரு பணக்காரரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இப்ப அவங்களோட வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும். அதனால அவங்க கூட போன தங்கச்சியும் வந்து ரொம்ப நல்லா இருப்பா. இந்த பக்கம் அவங்க அப்பாவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு தான் இருந்தாரு. ஆனா ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து அவரும் இறந்து போயிடுவாரு. அதனால இப்ப இவரு கூட வந்து அவங்க அக்கா இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து என்ன பண்றதே தெரியாது. ஊர்ல வந்து பாட்டி இருப்பாங்க, பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. பாட்டியே வந்து காசு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு ஏதோ கிராமத்துல தான் இருப்பாங்க. இப்ப பாட்டி கூடவே இருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பா. கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் வளர்ந்துருப்பாங்க. ரெண்டு பேரும் மீட் பண்ணிருப்பாங்களா, இப்ப நீ எப்படி இருக்கிற அப்படின்ட்டு அக்கா கிட்ட கேட்கிறப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப பணக்கார வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு போய் தான் சொல்லியிருப்பாங்க. என் பேர்ல புதுசா ஒரு கம்பெனியே இருக்கு, அதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஹாப்பியா இருக்கேன்னு சொல்வா. பார்த்தா இப்ப பாட்டி வந்து ஒரு குட்டி தள்ளுவண்டி கடையை தான் வச்சிருப்பாங்க. அதுல வர காசு வச்சுதான் இப்ப இவங்க வாழ்ந்துட்டே இருப்பாங்க. அடுத்ததா தங்கச்சி வந்து உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா அப்படின்னு கேட்கிறப்போ இருக்கே, என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப பணக்காரர் தான், ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பா. சரி நான் அடுத்த வாரம் ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன், உன் பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு தங்கச்சியும் சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவா. ஆனா உண்மை என்னன்னா அக்காக்கு பாய் ஃப்ரெண்டே கிடையாது. வாழ்க்கையோட போராடிட்டு இருக்கிறதுக்கே டைம் கரெக்டா இருக்கு, இதுல எங்க இருந்து லவ் எல்லாம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கூட போல. இவன் முன்னாடி வேற ரொம்ப திமிரா ரொம்ப ஆட்டிடியூடா பேசிட்டோம். இப்போ நம்ம வந்து காசு இல்லாம கஷ்டப்படுறோம்னா ரொம்ப இலக்காரமா பேசுவாளே, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு உட்காந்து அந்த பொண்ணு புலம்பிக்கிட்டே தான் இருப்பா.